நீங்க விசுவாசத்துல வளரணுமா? விசுவாசத்துல உறுதியா நிக்கணுமா? நீங்க விசுவாச வாழ்க்கையை வாழணுமா? வேலையை எழுதி கொடுத்துருங்கன்னு சொல்ல, மருந்து சாப்பிட்றது நிறுத்திங்கன்னு சொல்ல. நான் என்ன சொல்றேன், விசுவாசத்துல வளர வேணும், உறுதி பெற வேணும் என்றால் ஒண்ணு செய்யணும். நீங்க கர்த்தர் நல்லவர் என்கிறத ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்துக்கு கர்த்தர் நல்லவர்ங்கிறது அஸ்திபாரமாக இருக்கிறது. முன்னே காட்டிலும் ரொம்ப அதிகமா தெரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் இதுக்குள்ள ஆழமா போகணும். கர்த்தர் நல்லவர்ங்கிறத சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா விசுவாசம்னா என்ன? அவர் சொல்ல நீங்க செய்யவர் தான் விசுவாசம். எப்ப நீங்க அவர் சொன்னதை செய்வீங்க, அவர் மேல பூரண நம்பிக்கை, எனக்கு அவர் தீமையே செய்ய மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தீங்கன்னா அதுதான் விசுவாச வாழ்க்கை, அதுதான் வெற்றி வாழ்க்கை.